Hi friends, welcome to Indo Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூபிஎஸ்சி அண்ட் பிலிம்ஸ் எக்ஸாம் ரிலவெண்ட்டாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் 1946 ராயல் நாவி ரிவோல்ட் ரிலவெண்ட்டாக வந்துச்சு. இது வந்து 8 இயர்ஸ் ரிலவெண்ட்டாக இருந்தா ஸோ வந்து எக்ஸாமில் வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி சிலபஸோட எடுத்துக்கிட்டா பிலிம்ஸ் எக்ஸாமில் ராயல் நேவி ரிவோல்ட் 1946 HMIS தல்வார் ரோல் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் வந்து லிங்க் பண்ணி கேட்கலாம். அதே மெயின்ஸ் எடுத்துக்கிட்டா GS1 மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் GS2 பாலிட்டி வந்து லிமிட்டாக இருக்கலாம். சிமிலராக டிஎன்பிஎஸ் எடுத்துக்கிட்டா பிரிம்ஸிலும் மெயின்ஸில் வந்து பேப்பர் ஒன்ல ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் எந்த டேட்டில் நடந்துச்சுன்னா 18-23 பிப்ரவரி மாதம் 1946 நடந்துச்சு. ஓகேங்களா. ஸ்டார்டட் யார் பண்ணாங்கன்னா பாம்பேயில் HMIS தல்வார் அந்த ஷிப் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட நேவல் ரேட்டிங்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 78 ஷிப்ஸ் 20 ஷோர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏரியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா கராச்சி, மெட்ராஸ், கல்கத்தா, விசாக் அந்த ரீஜன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓவரால் வந்து என்னென்னா RAAP சிம்பத்தி ஸ்ட்ரைக்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. இது வந்து ஏன் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா போர் ஃபுட் அண்ட் பே அதில் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஃபுட் சப்ளையும் சரி அவங்களுடைய பேமெண்ட் சேலரியும் சரி ரொம்ப ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதே பிரிட்டிஷ் அதில் வந்து ஆர்மி இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து ஹை சேலரி, அக்காமடேஷன், ஃபுட் எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் தான் அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல இது மாதிரி எதனால் இந்தியன் ஆர்மி வந்து ரிவோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. தென் அரெஸ்ட் ஆஃப் ரேட்டிங் குவைட் இந்தியா ஸ்லோகன் குவைட் இந்தியா ஏற்படி தான் வந்து யாரெல்லாம் அந்த குவைட் இந்தியா அது மாதிரி 1942 வந்து ஈவெண்ட் நினச்சில்ல அது மாதிரி யாரெல்லாம் அந்த ஈவெண்ட் ஸ்லோகனை சொன்னாங்களோ அவங்களும் வந்து ஆர்மிலே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். லாஸ்ட்டாக வந்து INA ட்ரையல்ஸ் 3 பர்சன்ஸை வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க.